வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் சி ப்ரோஸில் கவர் ஆகக்கூடிய த லாஸ்ட் லெசன்ற ப்ரோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தர் பற்றி இன்ட்ரடக்ஷன் பார்த்தலாம், தென் ப்ரோஸோட சம்மரி, இந்த ப்ரோஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸுக்கான மீனிங், டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஸ்டின் பேப்பர் 2022ல் இந்த டாப்பிக்லேருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற அனாலிசிஸ் அண்ட் லாஸ்ட்டாக உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் இந்த வீடியோ எண்ணில் இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் ஆஃப் த ப்ரோஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க, த லாஸ்ட் லெசன். ஸோ இந்த ப்ரோஸோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்போன்ஸ் டாடேட். இவரோட டைம் பீரியட் வந்து 1840லேருந்து 1897 வரைக்கும். ஸோ இவரோட ப்ரொஃபஷன் வந்து இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் லெசன்றப்போ வந்து எந்த டைமில் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஸ் ஆஃப் தி ஃப்ராங்கோ பிரிஷியன் வார் அப்போ. ஸோ ஃப்ராங்கோ பிரிஷியன் வார் நடந்த டைம் பீரியடும் கொடுத்துருக்காங்க 1870லேருந்து 1871 வரைக்கும். ஸோ இதில் வந்து பிரான்ஸ் வந்து பிரிஷியன்ஸ் அவர்களால் வந்து தோற்கடிக்கப்படுகிறது. பிரிஷியா தென் கன்சிஸ்டட் ஆஃப் வாட் நவ் ஆர் த நேஷன்ஸ் ஆஃப் ஜெர்மனி, போலாண்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியா. ஸோ பிரிஷியாவில் வந்து என்ன இருந்தது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஜெர்மன், போலாண்ட் அண்ட் ஆஸ்ட்ரியாவோட சில பங்குகளை வந்து பிரிஷியா வந்து கொண்டுள்ளது அப்படின்றாங்க. இன் திஸ் ஸ்டோரி the French districts of Alsace and Lorraine have passed into Prussian hands. ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து என்ன ஃப்ரெஞ்ச் டிஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய அல்சேஸ் அண்ட் லோரைன் வந்து யார் வந்து கைப்பற்றுறாங்க அப்படின்னா வந்து பிரிஷியன்ஸ். ஸோ இந்த ஜஸ்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பாயிண்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க குயிக்காக. ஸோ ஆத்தர் வந்து அல்போன்ஸ் டாடேட். இவர் வாழ்ந்த காலகட்டம் வந்து 1840லேருந்து 1897. இவரோட ப்ரொஃபஷன் வந்து ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். த லாஸ்ட் லெசன்றது வந்து எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் நடந்த இந்த டைம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேஸ் ஆஃப் ஃப்ராங்கோ பிரிஷியன் வார். ஸோ 1870லேருந்து 1871 வரைக்கும். ஸோ ஃப்ரான்ஸ் வந்து பிரிஷியன்ஸால் வந்து தோற்கடிக்கப்படுது. இந்த ஸ்டோரியில் வந்து ஃப்ரெஞ்ச் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் அல்சேஸ் அண்ட் லொரைன் வந்து யாரால் கைப்பற்றப்படுது? பிரிஷியன்ஸ்னால. ஸோ டிஸ்ட்ரிக்ட் நேமும் நோட் பண்ணிக்கோங்க, அல்சேஸ் அண்ட் லொரைன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு லெசன் கூட ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஆத்தர் இன்ட்ரடக்ஷனில் ரீட் பண்ண அதே பாயிண்ட்ஸ் தான் எங்கேயோ வந்து ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம். திஸ் லெசன் செட் இன் த டேஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ் பிரிஷியன் வார். France was ruled by Bismarck. Prussia then consists of what now are the nations of Germany, Poland and parts of Austria. The Prussians defeated the French and the districts of Alsace and Lorraine fell into the hands of the Prussians. The oppressor not only wanted the territory but dominated over the language and culture of the Germans, thus to take away their identity. Read the lesson to find out what impact this had on life at school. Okay, so already சொன்ன மாதிரி வந்து இந்த லாஸ்ட் லெசன்றது வந்து எப்போ நடந்தது அப்படின்னா இந்த டேஸ் ஆஃப் ஃப்ரான்ஸ் பிரிஷியன் வார். ஸோ ஃப்ரான்ஸ் வந்து பிரிஷியன்ஸால் வந்து தோற்கடிக்கப்படுது. ஸோ பிரிஷியன்ஸ் வந்து அந்த டெரிட்டரி மட்டும் இல்லாமல் வந்து ஜெர்மனோட கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ் மேலேயுமே வந்து ஒரு ஆதிக்கம் வந்து செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து ஸ்கூலில் வந்து என்ன அஃபெக்ட் ஆகுது, என்ன ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத இந்த லெசன் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த லெசனில் வந்து நமக்கு கேரக்டர்ஸ் படி ஸ்பீக்கர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் ஃப்ரான்ஸ், ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் தான். ஸோ நேம் நோட் பண்ணிக்கோங்க, ஃப்ரான்ஸ். ஸோ அந்த பையன் தான் வந்து இந்த ப்ரோஸில் வந்து நமக்கு ஸ்பீக்கர் ஆர் ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ வாஸ் லேட் ஃபார் ஸ்கூல் இன் த மார்னிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் ஸ்கூல் போகிறேன். ஸோ காலையில் ஸ்கூல் போகிறதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. I was scared because M. Hamel had said that he would questing us on participle and I did not know the first word about them. ஸோ இந்த ஃப்ரான்ஸ் லிட்டில் பையன் வந்து ஸ்கூல் போகிறப்ப வந்து ஒரு பயத்தோடே போகிறான். ஏன் அப்படின்னா அன்னைக்கு வந்து அவரோட டீச்சரான ஹேமல்ன்றவங்க வந்து என்னென்னா பார்ட்டிசிபிள்ஸ்ன்ற டைப் டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பையனுக்கு வந்து இந்த டாப்பிக்கில் ஒரு வார்த்தை கூட வந்து தெரியாது. For a moment I thought of running away and spending the day out of doors. It was so warm and so bright. ஸோ சில நேரம் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்க வெள்ளே வந்து இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு போகாமல் வெளியிலே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ இட் வாஸ் ஸோ வார்ம் அண்ட் ஸோ பிரைட். ஸோ கிளைமேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த வார்மாக ரொம்ப வந்து பிரைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். The birds were chirping at the edge of the woods and in the open field back of the sawmill the Prussian soldiers were drilling. ஸோ அப்போ அந்த ஸ்கூலுக்கு அந்த ஒரு நாள் மார்னிங் வந்து லேட்டாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன சீனரி பார்க்குறாங்கன்னா உட்ஸுக்கு பக்கத்தில் வந்து பேர்ட்ஸ்லாம் வந்து சவுண்டை வந்து எழுப்பிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மில்லில் இருக்கக்கூடிய பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் ஃபீல்டில் வந்து பிரிஷனோட சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து ட்ரில்லிங் அப்படின்னா ஒன் டைப் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த வே டு ஸ்கூல் ஈவன் த மோஸ்ட் ட்ரிவியல் சீம்ட் ஸோ இன்ட்ரெஸ்டிங் டு ஹிம். ஸோ அடுத்து பாருங்கள், when I passed the town hall where there was a crowd in front of the bulletin board, for the last 2 years all our bad news had come out from there. The lost battles, the draft, the orders of the commanding officer, and I thought to myself without stopping,
வாட் கேன் பி த மேட்டர். அதாவது அந்த பையன் வந்து ஆல்ரெடி மார்னிங் லேட்டாக நடந்தனால லேட்டாக கிளம்புனால ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து போய்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து டவுன் ஹால் வழியாக வந்து அதாவது நகரத்தோட ஒரு முக்கியமான பகுதி. ஸோ அந்த வழியாக வந்து ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டுருக்கான். அப்போ வந்து என்னென்னா ஒரு புல்லட்டின் போர்டு இருக்குது. புல்லட்டின் போர்டுன்றதுனா அந்த நியூஸ், அந்த பலகை, ஒரு செய்தி பலகை மாதிரி. ஸோ அதில் வந்து என்ன ஒரு சின்ன க்ரௌட் கூட்டம் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த பலகையில் தான் வந்து என்னென்னா அவங்களுக்கான பேட் நியூஸ் எல்லாமே வந்து அந்த பலகையில் தான் 2 வருஷமாக அதில் தான் வந்து எழுதி போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து போரில் தோத்தது, ஸோ எல்லாமே வந்துன்னா அந்த பலகையில் தான் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பையன் ஓகே இப்போ என்ன நியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டில் வந்து ஸ்கூலை நோக்கி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் நடந்து போய்கிட்டு இருக்கான். Then as I hurried by as fast as I could go, the blacksmith, the watcher, who was there with his apprentice reading the bulletin, called after me, "Don't go so fast, pup. You will get to your school in plenty of time." I thought he was making fun of me and reached M. Hammel's little garden all out of breath. ஸோ அப்போதும் வந்துன்னா அந்த நோட்டீஸ் போர்டில் இருக்கக்கூடிய அந்த நியூஸை படிக்கிறது அந்த க்ரௌடில் இந்த ஒரு ஆள் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த பையனை கூப்பிட்டு வந்து நீ வேகமாக வந்து ஸ்கூலுக்கு போகாத, உனக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து இன்னும் நிறையா டைம் இருக்குது, ஸோ பைய போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ ஃப்ரான்ஸ் வந்து என்ன நினச்சிக்கிறா அப்படின்னா, ஓகே இவர் நம்மளுக்கு கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் திரும்பி வந்து ஸ்கூலை நோக்கி வந்து ரொம்ப போகிறான். ஸோ இப்போ வந்து ஹி ரீச்ட் எம் ஹேமல்ஸ் லிட்டில் கார்டன். ஸோ அந்த ஸ்கூல் தான் வந்து எம் ஹேமல்ஸோட லிட்டில் கார்டன் சொல்லிட்டு இங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, யூஸ்வலி when school began there was a great bustle which could be heard out in the street, the opening and closing of desks, lessons repeated in unison very loud, and the teacher's great ruler rapping on the table. ஸோ யூஸ்வலாக வந்து ஸ்கூல் வந்து எப்படி இருக்குன்னா வந்து ரொம்ப ஒரே சத்தமாக இருக்கும். அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேபிளை இழுக்கிறதா இருக்கட்டும் சரி, கபோர்டு ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, ஒரு லெசனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, டீச்சர் வந்து அவங்க டேபிளில் வந்து ரூலரை வச்சு அடிக்கிறான்னு சொல்லி ரொம்ப வந்து ஸ்கூலே வந்து ரொம்ப இறைச்சலாக ரொம்ப சத்தமாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து நவ் இட் வாஸ் ஆல் ஸோ ஸ்டில். ஸோ இன்றைக்கி ஃப்ரான்ஸ் வந்து ஸ்கூல் போகிறப்போ வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது, எந்த ஒரு சத்தமே வந்து இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஐ ஹேட் கவுண்டட் ஆன் தி கமோஷன்ஸ் டு கெட் டு மை டெஸ்க் வித்தவுட் பீயிங் சின். ஸோ யூஸ்வலாக வந்துன்னா எப்போவுமே ஸ்கூல் வந்து ரொம்ப சத்தமாக இருக்கும்னால வந்து இவன் வந்து யாருமே கவனிக்காம நேரத்தில் வந்து கரெக்டாக வந்து அவனோட பிளேஸில் வந்து போய் உட்காந்துருவான். பட் இன்றைக்கி வந்துன்னா ஸ்கூலே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் தட் டே எவ்ரி திங் ஹேட் டு பி குவைட் அஸ் சண்டே மார்னிங். ஏதோ வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா விடுமுறை இருக்கும். ஸோ விடுமுறை நாள் வந்து எப்படி ஸ்கூல் க்ளோஸ் ஆகிக்குமோ அப்போ எப்படி வந்து அமைதியாக இருக்குமோ அதே மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறான். Through the window I saw my classmates already in their places and M. Hamel walking up and down with his terrible iron ruler under his arm. ஸோ அந்த ஜன்னல் வழியாக வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்மேட் எல்லாம் வந்து பார்க்குறான். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து அவங்க பிளேஸில் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ டீச்சரோட எம் ஹேமல் வந்து ஒரு அயன் ராடை கையில் வச்சுட்டு அவர் வந்து முன்னும் பின்னும் நடந்துட்டுருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. I had to open the door and go in before everybody. You can imagine how I blushed and how frightened I was. ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து அமைதியாக இருக்கனால இவர் வந்து என்னென்னா ப்ரொமோஷன் கேட்டு உள்ளே வந்து எல்லாரும் முன்னாடியும் வந்து போய் உட்காரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து இமேஜின் பண்ணிப்பாங்க எவ்வளோ வந்து ஒரு பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எம் ஹேமல், go to your place quickly, little Franz, we were beginning without you, said very kindly. இப்போ அந்த டீச்சர் வந்து அவன் உள்ளே வரதை பார்த்துட்டு நீ உன் பிளேஸில் வந்து குயிக்காக போய் உட்காரு, ஸோ நீ வர்றதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. we were beginning without you அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ரொம்ப வந்து அன்பாக பொலைட்டாக தான் வந்து போய் உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐ ஜம்ப்ட் ஓவர் த பெஞ்ச் அண்ட் சேட் டவுன் அட் மை டெஸ்க். ஸோ வந்து பெஞ்சில் போய் வந்து ஃப்ரான்ஸ் வந்து உட்காந்துட்டான் இடத்துல. நாட் டில் தென் when I had got a little over my fright did I see that our teacher had on his beautiful green coat, his frilled shirt and the little black silk cap and all embroidered that he never wore except on inspection and praise days. Besides, the whole school seemed so strange. ஸோ அடுத்து வந்து இந்த இடத்துல நமக்கு எம் ஹேமல்ஸ் அவங்களோட ட்ரெஸ்ஸை பற்றி நமக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் அன்னைக்கு வந்து என்ன வியர் பண்ணியிருந்தார் அப்படின்னா பியூட்டிஃபுல் க்ரீன் கலர் கோட், ஸோ ஃப்ரில்டு ஷர்ட் அண்ட் லிட்டில் பிளாக் சில்க் கேப். ஸோ இந்த கலர் எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து எம்ப்ராய்டு ஆனது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து அவர் யூஸ்வலாக வந்து எப்போ வியர் பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ப்ரைஸ் டேஸ் அப்போ தான் வந்து இவர் இந்த ட்ரெஸ் வந்து வியர் பண்ணுவார். ஸோ இன்றைக்கி வந்து இவர் ஏன் வந்து இது போட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஃப்ரான்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பிசைட்ஸ் த ஹோல் ஸ்கூல் seemed so strange. ஸோ இன்றைக்கி வந்து என்னன்னா எப்போவுமே யூஸ்வலாக இல்லாத மாதிரி ஸ்கூல் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
But the thing that surprised me most was to see on the back benches that were always empty, the village people sitting quietly like ourselves. ஸோ இன்னொன்று வந்து அவருக்கு முக்கியமாக சர்ப்ரைஸாக இருந்தது வந்து என்ன அப்படின்னா, எப்போவுமே வந்து பேக் பெஞ்சஸ் வந்து எப்போவுமே எம்டியாக தான் இருக்கும். பட் இன்னைக்குன்னு பார்த்து அந்த பேக் பெஞ்சஸில் வந்து யார் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா வில்லேஜ் பீப்புள். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம கேட்கலாம். ஸோ பேக் பெஞ்சில் வந்து யார் வந்து ஆக்குபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வில்லேஜ் பீப்புள். ஓல்டு ஹசர் வித் ஹிஸ் three-cornered hat, the former mayor, the former postmaster, and several other besides. ஸோ வேறு யாரெல்லாம் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா, ஓல்டு ஹாசர் அப்படின்னா ரொம்ப வயதில் மூத்தவங்கனான ஸோ முதியவர் ஹாசர் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவர் வந்து என்ன போட்டிருந்தார் அப்படின்னா 3 cornered cat, ஸோ முக்கோண கேட் மாதிரி வந்து அவர் வந்து வேர் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் போக வந்து ஃபார்வர்ட் முன்னாள் மேயர், அடுத்து முன்னாள் போஸ்ட் மாஸ்டர், ஸோ இன்னும் நிறையா பேர் வந்து வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எவ்ரிபடி லுக் சேட் அண்ட் ஹாசர் had brought an old primer thumbed at the edges and he held it open on his knees with his great spectacles lying across the pages. ஸோ அங்கே உட்காந்தாங்க எல்லாமே வந்து ரொம்ப வருத்தத்தோடு உட்காந்துருந்தாங்க. ஸோ ஹாசர் வந்து அவரோட ஒரு புக்கு மாதிரி வந்து கொடுத்து அந்த ஸ்பெக்ஸை வச்சு அந்த புக்கை வந்து திருப்பி வந்து பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேம் ஹேமல் இப்போ வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, மை சில்ட்ரன், திஸ் இஸ் த லாஸ்ட் லெசன் ஐ ஷால் கிவ் யூ. த ஆர்டர் ஹாஸ் கம் ஃப்ரம் பர்லின் டு டீச் ஒன்லி ஜெர்மன் இன் த ஸ்கூல்ஸ் ஆஃப் அல்சேஸ் அண்ட் லொரைன். The new master comes tomorrow. This is your last French lesson. I want you to be very attentive. ஸோ இப்போ எம்எல் வந்து இப்போ அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்து வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் குழந்தைகளே, ஸோ இதுதான் வந்து என்னுடைய கடைசி பாடம். ஸோ இதுதான் வந்து நான் எடுக்க போகிற லாஸ்ட் லெசன். ஸோ இந்த ஆர்டர் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா பர்லின்லேருந்து. ஸோ அவங்க வந்து என்ன இனிமேல் அல்சேஸ் அண்ட் லொரைனில் வந்து என்ன தான் டீச் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்லி வந்து ஜெர்மன். ஓகே, ஸோ அதுக்கான ஸ்டாஃப் வந்து நாளைக்கு வருவாங்க. ஸோ அதுக்கான மாஸ்டர் வந்து நாளையிலேருந்து வருவாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி ஃப்ரெஞ்ச் பாடம். ஸோ இவர் வந்து ஃப்ரெஞ்ச் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர். ஸோ இந்த கிளாஸை வந்து நீங்கள் ரொம்ப வந்து அட்டென்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. வாட் அ தண்டர் கிளாப் தீஸ் வேர்ட்ஸ் வேர் டு மீ. ஸோ இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த ஃப்ரான்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு இடி போல் இந்த திடீர்னு ஒரு ஷாக்குன்னு சொல்லுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ஹேமல் சொன்னதுக்கப்புறம் வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து அது வந்து ரொம்ப வந்து அதிர்ச்சியாக இருந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து ஃப்ரான்ஸ் வந்து என்ன சொல்லலான்னு பாருங்கள், மை லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய லாஸ்ட் வந்து ஃப்ரெஞ்சு பாடம். வை ஐ ஹார்ட்லி நோ ஹவு டு ரைட். ஸோ இது வந்து லாஸ்ட் லெசனாக இருந்தாலும் இன்னும் வரைக்கும் வந்து எனக்கு வந்து எப்படி எழுதணும்னு கூட தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஷுட் நெவர் லேர்ன் எனிமோர். ஐ மஸ்ட் ஸ்டாப் தேர் தென் ஓ ஹவு சாரி ஐ வாஸ் ஃபார் நாட் லேர்னிங் மை லெசன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து ஃப்ரெஞ்ச் பாடம் வந்து படிக்க முடியாதா அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இனிமேல் வந்து படிக்க முடியாது. ஸோ அதுக்கு என்னென்ன டைம் எல்லாம் வேறு இதில் ஸ்பெண்ட் பண்ணதில்லை, ஃப்ரெஞ்ச் லெசனை வந்து ஒழுங்காக படிக்காதனால அதுக்கு வந்து ஒரு சாரி, ஒரு மன்னிப்பு மாதிரி வந்து அவருக்குள்ளே வந்து சொல்லிக்கிறாரு. ஃபார் சீப்பிங் பேர்ட்ஸ் எக்ஸ் ஆர் கோயிங் ஸ்லைடிங் ஆன் த சார். அதாவது என்ன, ஃப்ரெஞ்ச் லெசனை வந்து படிக்காமல் வந்து சீக்கிங் பேர்ட்ஸ் எக்னா வந்து பேர்டோட எக்கில் முட்டை இருக்கா இல்லையா, இல்லை சார் ரிவர்லேருந்து அங்கே போய் வந்து ஸ்லைடிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரில டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்காதமாக இருந்ததுக்கு வந்து அவர் வந்து அவருக்கே சாரியாக வந்து ஃபீல் பண்ணிக்கிறாரு. மை புக்ஸ் தட் ஹேட் சீம் சச் a nuisance a while ago, so heavy to carry, my grammar and my history of the science were old friends and now that I couldn't give up. ஸோ இவ்வளோ நாள் வந்து எனக்கு இந்த ஃப்ரெஞ்ச் புக்ஸ்லாம் வந்து ஒரு சுமையாக இருந்தது, பட் இனிமேல் வந்து அந்த புக்ஸ்லாம் நான் படிக்க போகிறேன்றது எனக்கு வந்து ஒரு வருத்தமாக இருக்குது அப்படின்ற சொல்கிறாரு. And M. Hamel to the idea that he was going away, that I should never see him again, made me forget all about his ruler and how cranky he was. ஸோ அதுக்கப்புறம் எம் ஹேமல் பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் இனிமேல் வந்து எங்களுக்கு லெசன் எடுக்க வரமாட்டாரா, ஸோ இனிமேல் வந்து அவரை பார்க்க முடியாதா, ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் வந்து என்னன்னா, அவர் எவ்வளோ தான் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்தாலும் ஸோ அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் எல்லாமே வந்து அவர் வந்து இதை அவர் இனிமேல் வரமாட்டார் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து மறக்கடிக்க வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Poor man, it was in honor of this last lesson that he had put on his fine Sunday clothes, and now I understand why the old men of the village were sitting there in the back of the room. It was because they were sorry too that they had not gone to school more. ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போர் மேன்னா, ஸோ இதனால தான் வந்து எம் ஹேமல் அவர் வந்து அவரோட ஸ்பெஷலான ட்ரெஸ்ஸை வந்து இன்றைக்கி வந்து போட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது போக வந்து இன்றைக்கி வந்து இவரோட லாஸ்ட் லெசன்னால தான் வந்து வில்லேஜ் பீப்புள் மற்ற அவங்களும் வந்து இங்கே வந்திருக்காங்க, பேக் ஆஃப் த ரூம்னா பின்னாடி வந்து உட்காந்துருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃப்ரான்ஸ் வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஸோ ஏன் வந்து அவங்களும் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா, இனிமேல் வந்து ஃப்ரெஞ்சை வந்து படிக்க முடியாதா, ஸோ அதுக்காகவே வந்து அவங்களும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் வாஸ் தேர் வே ஆஃப் தேங்கிங் அவர் மாஸ்டர் ஃபார் ஹிஸ் 40 years of faithful service and of showing their respect for the country that was theirs no more. ஸோ இதில் வந்து என்னன்னா, ஹேமல் வந்து எத்தனை வருஷமாக அவர் வந்து இந்த ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா
40 years. ஸோ இந்த இயர்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவரோட 40 வருட அந்த கால உழைப்புக்காக தான் வந்து இங்கே ஊரில் இருக்க அந்த வில்லேஜ் பீப்புள் எல்லாமே வந்து அதுக்கு நன்றி கடனுக்காக தான் வந்து அவங்களும் வந்து இன்றைக்கி எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் வாஸ் தேர் வே ஆஃப் தேங்கிங் அவர் மாஸ்டர் ஃபார் ஹிஸ் 40 years ஆஃப் ஃபேத்ஃபுல் சர்வீஸ். ஸோ இந்த இயரை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 40 years. While I was thinking of all of this, I heard my name called. It was my turn to reside. ஸோ இதெல்லாம் பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ வந்து என்னோடய பேரை வந்து கூப்பிட்றாங்க. ஸோ இது வந்து நான் ரிசைட் பண்ணுறதுக்கான, நான் ஒப்பிக்கிறதுக்கான நேரம். What would I not have given to be able to say that dreadful rule for the participle all through very loud and clear and without one mistake, but I got mixed up on the first word and stood there holding on to my desk, my heart beating and not daring to look up. ஸோ அப்புறம் வந்து எல்லாரும் முன்னாடி வந்து ஃப்ரான்ஸை வந்து பேச சொல்கிறாங்க. பட் அவரால் வந்து கிராமரில் வந்து எந்த ஒரு பிழையுமே வந்து இல்லாமல் வந்து பேச ட்ரை பண்ணுறாரு. பட் அவர் பேச ஸ்டார்ட் பண்ணுற முதல் வார்த்தையிலே வந்து தவறு இருந்துருது. ஸோ அதுக்கப்புறம் பெஞ்சை பிடிச்சிட்டு வந்து கீழே குனிஞ்சிறாரு. ஸோ அதுக்கப்புறம் லிட்டில் ஃப்ரான்ஸ் வந்து எந்த ஒரு வார்த்தையுமே வந்து பேசாமல் வந்து பயத்தில் வந்து நின்றாரு. ஹேமல் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பாருங்கள். ஐ won't scold you little France, you must feel bad enough. ஸோ இதை வந்து நான் உன்னை வந்து திட்ட மாட்டேன், ஏன்னா ஆல்ரெடி வந்து நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. see how it is every day we have said to ourselves. ஸோ இப்போ பாரு, உன்னால் வந்து உங்களோட மதர் டங்கில் வந்து நம்மளால் இதை தான் வந்து நம்ம டெய்லி வந்து சொல்லி பார்த்துருப்போம். பட் இதை வந்து நீ இப்போ வந்து ஒழுங்காக நம்மளால் சொல்ல முடியலையே, அதை நினச்சி பாரு. பட் ஹேவ் plenty of time, I will learn it tomorrow. ஸோ நம்ம எப்போவுமே வந்து இன்னும் நிறையா நேரம் இருக்குது, நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அண்ட் நவ் யூ see where we have come out. ஸோ இப்போ பாரு, இவ்வளோ நாள் கடந்துருச்சு, இப்போ நம்மளால் வந்து இந்த ஒழுங்காக வந்து சொல்ல முடியலன்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறாரு. தட்ஸ் அ கிரேட் ட்ரபிள் வித் அல்சே, ஷி புட்ஸ் ஆஃப் லேர்னிங் till tomorrow. Now those fellows out there will have the right to say to you, how is it you pretend to be Frenchman and yet you can neither speak nor write your own language, but you are not the worst poor little friends, we have all a great deal to reapproach ourselves with them. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் வந்து நம்ம மதர் டங்கி நம்ம வந்து ஃப்ரெஞ்ச்மேன் மாதிரி வந்து வெளில ப்ரிட்டன் பண்ணுறோமே, ஆனால் நமக்கு வந்து ஒழுங்காக ஃப்ரெஞ்சை வந்து பேசவோ எழுதவோ தெரியல அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதுதான் வந்து அப்படி நம்ம ஃப்ரெஞ்ச்மேன் மாதிரி ஸோ இந்த பாயிண்ட் திருப்பி நான் சொல்கிறேன். ஸோ ஹேமல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே, உன்னால் வந்து இப்போ பேச முடியல, நான் வந்து உன்னை திட்ட மாட்டேன். ஸோ இதுக்காக வந்து நீ ரொம்ப ஆல்ரெடி வந்து நிறையா துன்பப்பட்டுட்டேன். பட் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இன்னும் நாள் இருக்குது, நிறையா டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியே போஸ்ட் பண்ணானால் இப்போ நமக்கு பாருங்கள், இப்போ வந்து நம்ம லாங்குவேஜே வந்து நம்மளே வந்து டாமினேட் பண்ண போகிறாங்க. ஸோ ஃப்ரெஞ்சோட இது லாஸ்ட் லெசன். ஸோ நீங்கள் எவ்வளோதான் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் வந்து ப்ரிட்டன் பண்ணாலும், ஸோ நம்மளால் வந்து ஒரு நம்மளோட லாங்குவேஜை வந்து எழுதவோ வந்து சரளமாக வந்து பேசவே முடியல அப்படின்னா அது வந்து ரொம்ப சொல்கிறதுக்கே வந்து ஒரு கஷ்டமான விஷயன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஹேமல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நீ வந்து ஒஸ்டான இல்லை, ஸோ யூ ஆர் நாட் த worst poor little France. ஸோ நம்ம எல்லாமே நம்ம பண்ண அப்ரோச் வந்து இன்னொரு தடவை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து ஹேமல் பாருங்க, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, your parents were not anxious enough to have you learn, they preferred to put you to work on a farm or at the mills so as to have a little more money, and I have been to blame also. Have I not often sent you to water my flowers instead of learning a lesson, and when I wanted to go fishing, did I not just give you a holiday? ஸோ இந்த லாங்குவேஜை வந்து உங்களால் கரெக்டாக பேசவோ கரெக்டாக எழுத வரலையோ அது வந்து உங்களோட தப்பு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸோட தப்பு வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து அவங்க வந்து ரொம்ப விருப்பத்தோடு வந்து உங்களை வந்து கல்வி கற்க வந்து அவங்க வந்து அனுப்பலை. ஸோ அவங்க வந்து கல்வி கற்கிறத விட வந்து எதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு வேலைக்கு வந்து அனுப்பி ஸோ அதில் வரக்கூடிய பணத்தை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்காக வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ நான் அதே மாதிரி வந்து என்னோட மேலே வந்து தப்பு இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் லெசன் நடத்தாமல் உங்களை சில டைம்ஸ் வந்து என்னோட கார்டனில் இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ்க்கு வந்து உங்களை வந்து தண்ணீர் அந்த வாட்டர் இதுக்கு வந்து உங்களை வந்து நான் அந்த வேலையை வந்து பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் அதே மாதிரி நான் எப்போ ஃபிஷ்ஷிங் போகிறேனோ அப்போ வந்து உங்களுக்கு லெசன் நடத்தாமல் நான் உங்களுக்கு லீவும் கொடுத்துருக்கேன். ஸோ இதனால் எங்கள் மேலேயும் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஹேமல் சொல்கிறாங்க. அடுத்து வந்து இப்போ ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை பற்றி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய மிக அழகான லாங்குவேஜ், ஸோ ரொம்ப கிளியரஸ்ட் அண்ட் மோஸ்ட் லாஜிக்கலாக இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை பற்றி சொல்கிறாரு. ஹேமல் அபவுட் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வந்து இட் வாஸ் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட், த கிளியரஸ்ட், த மோஸ்ட் லாஜிக்கல். அடுத்து பாருங்க, we must guard it among us and never forget it, because when a people are enslaved, as long as they have hold fast to the language, it as if they had the key to their prison.
ஸோ வி மிஸ் காட் இட் அப்படின்னா இட்டுன்றது எதை சொல்கிறாங்கன்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ். ஸோ நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் மொழியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து யாராவது அடிமைப்படுத்துகிறப்போ வந்து நம்ம என்னென்னா நம்மளுடைய தாய்மொழியை வந்து மறக்கவே கூடாது. நம்ம அந்த பிரசன்ட்கான விடுதலை அந்த கீயாக வந்து எதை தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய லாங்குவேஜ் தான் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஹி ஓப்பன் அ கிராமர் அண்ட் ரெட் அஸ் அவர் லெசன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹேமல் வந்து அவரோட கிராமர் புக்கை வந்து ரீட் பண்ணி ஒரு லெசன் வந்து ரீட் பண்ணுறாரு. ஐ வாஸ் அமேஸ்டு டு சி ஹவு வெல் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஹி செட் சீம்டு ஸோ ஈஸி ஸோ ஈஸி. ஸோ இப்போ அவர் நடத்துகிற லெசன் வந்து என்னென்னா எனக்கு ரொம்ப வந்து நல்லாவே புரிஞ்சுது. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் டூ தட் ஐ நெவர் லிசன் ஸோ கேர்ஃபுல்லி அண்ட் தட் ஹி நெவர் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் வித் ஸோ மச் பேஷன்ஸ். ஸோ நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் வந்து நான் லெசனை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நினச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே மாதிரி வந்து அவர் இப்போ பேஷன்ஸாக ரொம்ப பொறுமையாக இது பண்ணுற மாதிரி அவரும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி. இட் சீம்ட் ஆல்மோஸ்ட் as if the poor man wanted to give us all he knew before going away and to put it all into our heads and one stroke. ஸோ அவர் நடத்துகிற விதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து என்ன எல்லாத்தையும் வந்து நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கே வந்து சொல்லி கொடுத்துடணும். ஸோ ஒரே நேரத்தில் வந்து என்னென்ன நம்மளால் வந்து கொடுக்க முடியுமோ என்னென்னலாம் சொல்லி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் ஒரே இன்றைக்கே வந்து நம்ம இந்த லாஸ்ட் லெசனில் எடுத்து முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப கிளியராக வந்து சொல்லி கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஆஃப்டர் தி கிராமர் வி ஹேட் அ லெசன் இன் ரைட்டிங். ஸோ கிராமர் இதுக்கப்புறம் என்ன லெசன் இருந்தது அப்படின்னா எழுதிருக்கான பயிற்சி ரைட்டிங். தட் டே ஹேமல் ஹேட் நியூ காப்பி ஃபார் அஸ் ரிட்டன் இன் அ பியூட்டிஃபுல் ரவுண்ட் ஹேண்ட் ஃப்ரான்ஸ் அல்சேஸ் ஃப்ரான்ஸ் அல்சேஸ். ஸோ அப்போ வந்து அவர் எழுதுறதுக்காக வந்து நியூ காப்பீஸ் புது காப்பிகள் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ அதில் வந்து என்ன எழுதிருச்சு அப்படின்னா ரொம்ப அழகான ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து ஃப்ரான்ஸ் அல்சேஸ் ஃப்ரான்ஸ் அல்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுது அப்படின்னு சொல்கிறாங்க. They look like little frogs floating everywhere in the schoolroom, hung from the rod at the top of her desk. You ought to have seen how everyone said to work and how quiet it was. ஸோ அந்த எழுதப்பட்ட அந்த புது காப்பிகள் வந்து பெஞ்ச் மேலே இருக்கக்கூடிய ராடில் வந்து ஒரு சிறிய ஃப்ளாக் வந்து கொடி வந்து பறக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரே சவுண்ட் வந்து என்ன அப்படின்னா அந்த எழுதுகிற சவுண்ட், பேனாவால் எழுதுகிற சவுண்ட் மட்டும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. The only sound was the scratching of the pens over the paper. Once some beetles flew in, but nobody paid any attention to them, not even the littlest ones who walked right on tracing their fish hooks as if thought was French too. On the roof of the pigeons cooed very low, and I thought to myself, will they make them sing in German, even the pigeons? கிளாஸ் ரூம்குள்ளே வந்து சில வண்டுகள் வந்து உள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு யாருமே வந்துன்னா அதுக்கு வந்து கவனம் செலுத்தவில்லை. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அந்த கிளாஸ் ரூமில் கூரைக்குள்ளே இருக்கக்கூடிய சில பீஜன்ஸும் வந்துன்னா ஒரு சவுண்டு வந்து எழுப்பினேன். ஸோ அப்போ ஃப்ரான்ஸ் வந்து தனக்குள்ளே வந்து நினச்சி பார்க்குறான், ஒருவேளை வந்து இந்த பீஜன்ஸுமே வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் வந்து பாட சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுக்குள்ளே வந்து நினச்சி பார்க்குறான். Whenever I looked up from my writing, I saw Hemel sitting motionless in the chair and gazing first at one thing, then at another, as if he wanted to fix in his mind just how everything looked in that லிட்டில் ஸ்கூல் ரூம். ஸோ அப்போ வந்து நான் எழுதிட்டு இருக்கோம். அப்பப்போ நான் சாரை வந்து பார்க்க ஹேமல் அவர்களை வந்து பார்க்குறப்போ வந்துன்னா அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து பார்த்துட்ருக்கத ஸ்லோவாக ஒரு விஷயமா வந்து இந்த கிளாஸ் ரூமை சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. Fancy for 40 years he had been there in the same place with his garden outside the window and his class in front of him just like that. ஸோ கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் வந்து அவர் இதே இடத்துல தான் வந்திருக்காரு. ஸோ இது வெளியில் வந்து என்னன்னா கார்டன் இருக்கும், விண்டோக்கு வெளியில் வந்து கார்டன் இருக்கும், அவரோட கிளாஸ் ரூம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இயரை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். Only the desk and benches had been the worn smooth, the walnut trees in the garden were taller, and the hope vine that he had planted himself pinned about the windows to the roof. How it must have broken his heart to leave it all, poor man, to hear his sister moving about in the room above packing their trunks, for they must leave the country next day. ஸோ அடுத்து வந்து அங்கே இருக்கக்கூடிய பிளேஸை வந்து சொல்கிறாங்க. அதாவது கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய டெஸ்க் அண்ட் பெஞ்சஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதும், அதுக்கப்புறம் வந்து அவரோட கார்டனில் இருக்கக்கூடிய அந்த வால்நட் ட்ரீஸ்லாம் வந்து நல்லா வந்து பெருசாக வளர்ந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரேப்ஸுமே வந்து நல்லா வந்து பறஞ்சு அந்த ஜன்னல் வழியாக வந்து நல்லா படர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவர் விட்டு திடீர்னு வந்து போகணும்னு நினைக்கிறப்போ அதுக்கு வந்து அவருக்கு வந்து எவ்வளோ வந்து ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. But he had the courage to hear every lesson to the very last. After the writing, we had a lesson in history, and then the babies chanted there. Down there at the back of the room, old Hasser had put on his spectacles and holding his Bremer in both hands, spelled the letters with them. You could say that he too was crying, his voice trembled with emotion. It was so funny to hear him that we all wanted to laugh and cry. Ah, how well I remember it, that last lesson.
ஸோ ஹேமல் அவர்கள் அவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே வந்து கடைசி வரைக்கும் அந்த லெசனை வந்து மன தைரியத்தோடு வந்து நடத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரைட்டிங்க்கு அப்புறம் வந்து என்னென்னா ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு லெசன் வந்து நடக்கிறாங்க. ஸோ அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய ஓல்டு ஹேசனுமே வந்து அவருடைய அந்த மூக்கு கண்ணாடி ஸ்பெக்டக்கல்ஸ் எல்லாம் வச்சு ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸோடய சேர்ந்து வந்து அவரும் வந்து லெட்டரெல்லாம் வந்து ரீட் பண்ணாங்க, படிக்கிறதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்னென்னா அவரும் வந்து ஓல்டு ஹேசன்றது ரொம்ப சோகமாக இருந்தார். அவரோட வாய்ஸே வந்து ரொம்ப எமோஷனாக இருந்தது. ஸோ அவரோட வாய்ஸ் கேட்குறப்போ வந்து நமக்கு சிரிப்பு வர்ற மாதிரி இருந்தாலுமே வந்து அது வந்து அழுகிற மாதிரி தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃப்ரான்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லெசனை வந்து என்னால் வந்து மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. All at once the church clock struck 12. At the same moment the trumpet of the Prussians returning from drill sounded under windows. Hamel stood up very pale in his chair. I never saw him look so tall. My friends said him but something choked him. He could not go on. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சர்ச் கிளாக்கில் வந்து 12 ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பிரிஷியன்ஸில் வந்து அவங்களும் ட்ரில்லேருந்து வந்து முடிச்சுட்டு வந்து கிளம்புறாங்க. ஸோ அடுத்து வந்து ஹேமல் வந்து அவர் வந்து ரொம்ப சோகமாக சேரை விட்டு வந்து எந்திரிக்கிறாரு. ஸோ அடுத்து வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் பேசுகிறாரு. பட் அவரால் வந்து வார்த்தைகளை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலை. ஓகே, ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஐன்னு சொல்கிறது யாருன்னா ஹேமல் அவர்கள். ஸோ அதுக்கப்புறம் சோக்குனா வந்து அப்படியே வந்து நின்றுட்டார். Then he turned to the blackboard, took a piece of chalk and bearing on with all his might, he wrote as large as he could, "Beware love ransom." ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் திரும்பி வந்து பிளாக் போர்டில் வந்து சாக் பீஸை எடுத்து வந்து ஒன்று எழுதுறாரு. அது என்ன எழுதுறாரு அப்படின்னா விவி லவ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் எக்ஸ்பிரஷன் யூஸ்ட் இன் ஃப்ரெஞ்ச் டு ஷோ பேட்ரியாட்டிசம். அதாவது தேசப்பற்ற வந்து சொல்கிறதுக்கான எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான வார்த்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் டிஃபிகல்ட் டு ட்ரான்ஸ்லேட் த டேர்ம் லிட்ரலி இன்டு இங்கிலீஷ். இதை வந்து இங்கிலீஷில் லிட்ரலாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. பட் அது என்ன மீனிங் கன்வே பண்ண வருது அப்படின்னா லாங் லிவ் ஃப்ரான்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் he stopped and leaned his head against the wall and without a word he made a gesture to us with his hand. School is dismissed, you may go. அதுக்கப்புறம் வந்து அவர் வால் கிட்ட வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அவரோட கை அசைவனால் வந்து ஸ்கூல் இப்போ வந்து முடிஞ்சிச்சு, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாரு, ஸ்கூல் இஸ் டிஸ்மிஸ்ட், யூ மே கோ. ஸோ ஆல்தாவையோ ஸோ இதுதான் வந்து நமக்கு லாஸ்ட் லெசனில் கொடுத்துருக்காடைய ப்ரோஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னன்னா அந்த ப்ரோஸோட ஸ்பீக்கர் நரேட்டர் வந்து யார் அப்படின்னா வந்து லிட்டில் ஃப்ரான்ஸ். ஸோ அதில் ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த டீச்சர் வந்து ஃப்ரான்ஸ் டீச்சர் வந்து யார் அப்படின்னா ஹேமல். ஸோ அவர் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் லெசனை பற்றி தான் வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்க்கான மீனிங் பார்த்துடலாம். ஷிர்பிங் அப்படின்னா மேக் அ ஷார்ட் ஷார்ப் ஹை பிச்ட் சவுண்ட் யூஸ்வலி பை ஸ்மால் பேர்ட்ஸ் ஆர் இன்செக்ட். அதாவது சின்ன பேர்ட்ஸ் இன்செக்ட் அவங்க மேக் பண்ணக்கூடிய அந்த சவுண்டு தான் ஷிர்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பஸ்டில் அப்படின்னா வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக மூவ் ஆகுறது, மூவ் இன் எனர்ஜெட்டிக் மேனர். யூனிசன் அப்படின்னா சைமல்டேனியஸ் அட்ரன்ஸ் ஆஃப் வேர்டு, சேர்ந்து வந்து ஒரே தான் வந்து ஓரலாக பேசுகிறது. ஓகே, ஒரு மாதிரி ஒப்பி பொம்பளை சேர்ந்து சொல்லுவோம்ல அதுதான். ரேப்பிங் அப்படின்னா ஸ்ட்ரைக்கிங் வித் அ சீரீஸ் ஆஃப் ரேபிட் ஆடியபிள் ப்ளூ. ஸோ இதுவுமே வந்து நமக்கு சவுண்டுக்கு ரிலேட்டடாக கண்டினியூஸாக அடிக்கிறது அந்த மாதிரி சொல்கிறாங்க. தம்ட் அப்படின்னா புக் விச் ஹேஸ் பின் ரீட் ஆஃபன் அண்ட் பியரிங் த மார்க்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட்லிங். ஸோ அது வந்து புக், ஸோ அதில் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ரீட் பண்ணுறது எல்லாமே வந்து மார்க் பண்ணியிருப்போம். ஓகே, கிராங்கி அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிறது. சார் அப்படின்றது ஒரு ரிவர். ஸோ அது எங்கே இருக்குன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் சார் ஜெர்மனி. அடுத்து ஏஞ்சலஸ் அப்படின்னா வந்து ரோமன் கேத்தலிக் டிவிஷன் கமோமரேட்டிங் த இன்கார்னேஷன் ஆஃப் ஜீசஸ் அண்ட் இன்க்ளூடிங் தி ஹெயில் மேரி செட் அட் த மார்னிங், நூன் அண்ட் சன்செட். ஸோ ஆல் த வியூ. ஸோ இந்த மீனிங்ஸையும் வந்து ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் வந்து நல்லா கோத்ரூ பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஸ்டின் பேப்பரில் இந்த டாப்பிக்கில் கேட்டிருக்க கொஸ்டின் அனாலிசிஸ் பார்த்தலாம். ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பாருங்கள். ஹவு மெனி இயர்ஸ் ஹேட் ஹேமல் பீன் இன் த வில்லேஜ். ஸோ இந்த ப்ரோஸ்லேயே நமக்கு 2 தடவை வந்து இந்த பாயிண்ட் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 40 இயர்ஸ். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி. ஸோ எத்தனை வருஷம் அப்படின்னா இந்த வில்லேஜில் இருந்திருப்பார், அவர் லெசன் இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ். ஓகே, ஸோ ஒன் செகண்ட் நீட் பண்ணிக்கோங்க. ஹவு மெனி இயர்ஸ் had ஹேமல் பீன் இன் த வில்லேஜ்? 40 இயர்ஸ். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சரை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆத்தர் ஆஃப் தி லாஸ்ட் லெசன். அதுக்கப்புறம் டோன்ட் கோ ஸோ ஃபாஸ்ட் பட் யூ வில் கெட் யுவர் ஸ்கூல் இன் பிளென்டி ஆஃப் டைம்ஸ். இதை யார் சொன்னாங்க? கோ டு யுவர் பிளேஸ் குவிக்லி லிட்டில் ஃப்ரான்ஸ், வி ஆர் பிகினிங் வித்வுட் யூ. ஸோ இந்த டைலாக் வந்து யார் சொல்லியிருப்பாங்க? ஹூ இஸ் த நரேட்டர் ஆஃப் தி லாஸ்ட் லெசன்? அல்ஃபான்ஸ் டாட் வாஸ் ஃப்ரம் விச் கண்ட்ரி? Color of Hamel's coat? Who sat on the back bench of the class? Usually when school began there was a great bustle. So இதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கான வேர்டுக்கான மீனிங்கை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆல் த வியூ. ஸோ இதோட வந்து நம்ம லாஸ்ட் லெசன் ரிப்போர்ட் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சஜஷன்ஸ் டவுட் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மட்டும் தென் பை, டேக் கேர்.